அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 5க்கான ஒரு வரி வினாவிடைய தெளிவான விளக்கத்தோடைய பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில், அதாவது 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5இல் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் இதே பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொது தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். வாங்க பாடப்பகுதிக்கு செல்வோம். 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 5. இதில் என்னென்ன தலைப்புகள் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது பாருங்க. திருக்கேதாரம், அதாவது சுந்தரர் எழுதிய திருக்கேதாரம் எனும் பாடப்பகுதி. பாடறிந்து ஒழுகுதல், கலித்தொகை நூலிலிருந்து பாடறிந்து ஒழுகுதல் என்னும் பாடப்பகுதி. நாட்டுப்புற கைவினை கலைகள் என்ற உரைநடை பகுதி. தமிழர் இசைக்கருவிகள் என்னும் உரைநடை பகுதி. தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் என்னும் இலக்கண பகுதி மற்றும் திருக்குறள். ஸோ இதிலிருந்து நம்ம ஒரு வரி வினாவுடைய தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். இதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வினாவிடைக்கு செல்வோம். இதில் திருக்கேதாரம் கேள்வி எண் 1 பாருங்க. பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய மண் நின்றன மதவேளங்கள் மணிவாரிக்கொண்டு எரிய கின் என்ற இசை முரலும் திருக்கேதாரம் எண்ணீரே என்ற திருக்கேதார பாடலை பாடியவர் சுந்தரர். இதில் பாருங்க, பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர அப்படின்னா பண் என்றால் இசை என்று பொருள், வேற ஒன்றும் கிடையாது. இசையோடு சேர்ந்து நம் தமிழ் பாடல்களை பாடும்போது இங்கே பாருங்க, பலவை முழவு அப்படின்னா பழமை, வெய் என்றால் மூங்கில், முழவு என்பது ஒரு இசைக்கருவி. அதாவது பழமையான புல்லாங்குழலும் மூங்கிலான புல்லாங்குழலும் முழவும் அதற்கு ஏற்றபடியே இசையமைக்கின்றன. அத்தகைய சிறப்புகள் உடைய நகரம்தான் இந்த திருக்கேதாரம் அப்படிங்கிற பாடலை பாடியவர் சுந்தரர். அப்போ பாருங்க, பண்ணின் தமிழ் இசைப்பாடலில் பலவை முழவு அதிர என்னும் பாடலை இயற்றியவர் சுந்தரர். இது ஒரு திருக்கேதார பாடல். கேள்வி எண் 2 பாருங்க. சொல்லும் பொருளும். பண் என்பதன் பொருள் இசை, கனகச்சுனை என்பதன் பொருள் பொன்வண்ண நீர்நிலை, மதவேளங்கள் என்பதன் பொருள் மத யானைகள், வேலம் என்றால் யானை என்று பொருள், முரளும் என்பதன் பொருள் முழங்கும், பலவை என்பதன் பொருள் முதிர்ந்த மூங்கில். கேள்வி எண் 3 பாருங்க. மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும், இவற்றால் இடையராது எழும் கின் என்னும் ஒளியானது இசையாக முழங்கும். இத்தகைய சிறப்புகள் உடைய நகரம் திருக்கேதாரம். கேள்வி எண் 4 பாருங்க. தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர் சுந்தரர். தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர் சுந்தரர். அப்ப மூவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3 பேரும் தான் தேவாரம் பாடியிருக்காங்க. அப்ப தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர் சுந்தரர். கேள்வி எண் 5 பாருங்க. நம்பியாரூரார் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் சுந்தரர். அப்ப நம்பியாரூரார் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர். கேள்வி எண் 6 பாருங்க. சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் டேஸ் வைக்கப்பட்டுள்ளன, 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த 7 திருமுறைகளும் சேர்ந்துதான் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப அது என்னென்ன பார்த்துங்க. முதல் 3 திருமுறைகளை பாடியவர் திருஞானசம்பந்தர், 4, 5, 6 திருமுறைகளை பாடியவர் திருநாவுக்கரசர், இந்த 7ஆம் திருமுறையை பாடியவர் தான் சுந்தரர். கேள்வி எண் 7 பாருங்க. திருத்தொண்ட தொகை நூலை இயற்றியவர் யார்? சுந்தரர். திருத்தொண்ட தொகை நூலை இயற்றியவர் யார்? சுந்தரர். கேள்வி எண் 8. சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிலார் டேஸ் இயற்றினார், பெரிய புராணத்தை இயற்றினார். அப்ப பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார். அவர் எதை முதல் நூலாக கொண்டு பெரிய புராணத்தை இயற்றினார்? சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையை. இப்போ பாருங்க, பெரிய புராணம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா திருத்தொண்டர் புராணம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் கேட்போம். ஜஸ்ட் இப்போ கேட்டுக்குங்க, அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம போகும்போது அது ரிவிஷன் மாதிரி ஆயிடும். இப்போ கேள்வி எண் 8 பாருங்க. சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிலார் டேஸ் இயற்றினார், பெரிய புராணத்தை இயற்றினார். கேள்வி எண் 9 பாருங்க. திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவாரம் பாடிய மூவர் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர்,
சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம். முதல் 3 திருமுறைகளை திருஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். 4-5 திருமுறைகளை திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார். 7ஆம் திருமுறையை நம்மளுடைய சுந்தரர் அவர்கள் பாடியிருக்கிறார். இந்த 7 திருமுறைகளும் சேர்ந்துதான் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 10. தேவாரம் நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தேவாரம் நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. திருக்கேதார பதிகம் பாடலை பாடியவர் சுந்தரர். திருக்கேதார பதிகம் பாடலை பாடியவர் சுந்தரர். தே கூட்டல் ஆரம் என்பது இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்பது பொருள். தே கூட்டல் ஆரம் என்பது இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்று பொருள். அதாவது தேவாரத்தை 2 வகையாக பிரிக்கலாம். அதில் ஒன்று தான் தே கூட்டல் ஆரம். அது அப்படி பிரித்தா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்று பொருள். அடுத்து பாருங்க, தே கூட்டல் வாரம் என்பது இனிய இசை பொருந்திய பாடல்களின் தொகுப்பு என்று பொருள். அப்போ தே கூட்டல் வாரம் என்று தேவாரத்தை பிரித்தால் அது இனிய இசை பொருந்திய பாடல்கள் என்று பொருள். கேள்வி எண் 14 பாருங்க, பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? 10. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது என்று பொருள். நம்மளுக்கு கேள்விகள் இதுக்கு முன்னால் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, 11 என்பது எத்தனை எண்களை கொண்டது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 18 எண்களை கொண்டது அப்படின்னு பார்க்குறோம்ல, அதே மாதிரி பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 15 பாருங்க, தேவாரம் பாடிய மூவர் திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 16 பாருங்க, காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன வேளங்கள், அதாவது யானைகள். காட்டிலிருந்து வந்த வேளங்கள் கரும்பை தின்றன. கேள்வி எண் 17, கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை. முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முழவு அதிர. இப்போ பாடறிந்து ஒழுகுதல் என்னும் பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். கலித்தொகை பாடலான பாடறிந்து ஒழுகுதல் என்னும் பாடப்பகுதி. கேள்வி எண் 19 பாருங்க, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. அதாவது இந்த பாடல் முழுவதுமே நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். இதுலேருந்து எப்படி வேணுமாலும் நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம். கேள்வி எண் 20 பாருங்கள், அந்த பாடல் முழு பாடலுமே கொடுத்துருக்கேன். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பனப்படுவது தன்கிளை செராமை. அறிவனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். செறிவெனப்படுவது கூறியது மறவாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. பொறை எனப்படுவது முறை எனப்படுவது கண்மோடாது உயிர் வவ்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. அப்போ இதில் நம்மளுக்கு முதல் 2 வரிகளை கூட கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பின்னால் உள்ள 2 வரிகள் எது வேணுமாலும் கொடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, இல்லைன்னா பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பனப்படுவது தன்கிளை சேராமை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க. அது கலித்தொகை. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 21, இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல். அதாவது ஆற்றுதல் என்றால் இல்வாழ்வு என்று பொருள், அளந்தவர் என்றால் வறியவர் என்று பொருள். அப்போ ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், அதுதான் இங்கே இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல் என்று பொருள். அடுத்து பாருங்க, அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல் தான் அறிவு எனப்படுகிறது. அப்போ அறிவு எனப்படுவது அறிவற்றவர் சொல் பொறுத்தல் அப்படின்னு பார்ப்போம். அதாவது அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். இங்கே பேதையார் என்றால் அறிவற்றவர் என்று பொருள். அப்போ அறிவற்றவர்களின் சொல்களை பொறுத்தல் தான் அறிவு எனப்படுகிறது என்று கலித்தொகை கூறுகிறது. கேள்வி எண் 23 பாருங்க, நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். அப்போ நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய பொருள் தான் இது. குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்பது தான் நீதிமுறை, முறை எனப்படுகிறது அப்படின்னு நம்முடைய கலித்தொகை பாடல் குறிப்பிடும். கேள்வி எண் 24 பாருங்க, சொல்லும் பொருளும். அளந்தவர் என்பதன் பொருள் வறியவர், கிளை என்பதன் பொருள் உறவினர், செராமை என்பதன் பொருள் வெறுக்காமை, பேதையார் என்பதன் பொருள் அறிவற்றவர். அப்போ நம்மளுக்கு கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா, பேதையார் என்பது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்பாங்க. அப்போ
பேதையார் என்றால் அறிவற்றவர் என்று பொருள். அப்போ பேதையாருக்கு எதிர்ச்சொல் அறிவுள்ளவர் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேள்விகள் வரும். அப்போ பேதையார் என்றால் அறிவற்றவர் என்று பொருள். நம்மளுக்கு இப்படி கூட கேட்பாங்க, பேதை என்பதன் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பேதை என்றால் அறிவற்றவர், அதுக்கு எதிர்ச்சொல் பேதை என்றால் அறிவுள்ளவர் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து பாருங்கள், நோன்றல் என்பதன் பொருள் பொறுத்தல், மறாமை என்பதன் பொருள் மறவாமை, போற்றார் என்பதன் பொருள் பகைவர், பொறை என்பதன் பொருள் பொறுமை. போற்றார் என்பதன் பொருள் பகைவர், போற்றார் என்பதன் எதிர்ச்சொல் நண்பர் அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 25 பாருங்கள். கலித்தொகை டேஸ் நூல்களில் ஒன்று, 8 தொகை நூல்களில் ஒன்று. கேள்வி எண் 26, கலித்தொகை டேஸ் என்னும் பாவகையால் ஆன நூல் கலிப்பா. கலித்தொகை கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். நம்மளுக்கு 8 தொகை நூல்களிலே 2 நூல்கள் இசையால் பண்ணால் பாடப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று கலித்தொகை, இன்னொன்று பரிபாடல். கலித்தொகை கலிப்பா என்னும் பாவகையால் பாடப்பட்டிருக்கும். அதே மாதிரி பரிபாடல் பரி என்ற ஒரு பாடலோடு பாடப்பட்டிருக்கும். பரி என்றால் பரிப்பாட்டு என்னும் பாவகையால் பாடப்பட்ட நூல் தான் பரிபாடல் அப்படின்னு நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அதாவது 8 தொகை நூல்களில் பாவகையால் பாடப்பட்ட நூல்கள் அப்படி எது அப்படின்னு கேட்பாங்க, கலித்தொகையும் பரிபாடலும். அடுத்து பாருங்க, கேள்வி 27, கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? 150 பாடல்கள். கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? 150 பாடல்கள். இதை 150 களி அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. கேள்வி 28 பாருங்க, கலித்தொகை எத்தனை பிரிவுகளை கொண்டது? 5 பிரிவுகள். கலித்தொகை எத்தனை பிரிவுகளை கொண்டது? 5 பிரிவுகள். என்னென்னு பாருங்க, குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி. அப்போ இதில் அதாவது குறிஞ்சி திணை பாடல்களை இந்த குறிஞ்சிக்களி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதுலேயே ஒரு 5 திணைக்கு ஏற்றவாறு இந்த கலித்தொகையில் பாடல்களை பிரித்து வச்சுருப்பாங்க. இது எல்லாம் சேர்த்து இதில் தான் ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியாக இருக்கும். அதுதான் 150 பாடல்கள் இருக்கும். இதில் பாருங்கள், இந்த கலித்தொகையிலேயே குறிஞ்சிக்களியை பாடியவர் கபிலர், முல்லைக்களியை பாடியவர் சோழன் நல்லருத்திரன், மருதக்களியை பாடியவர் மருதன் இளநாகனார், நெய்தல் களியை பாடியவர் நல்லந்துவனார், பாலைக்களியை பாடியவர் பெருங்கடுவோ. ஸோ நம்மளுக்கு பொறுத்துகளில் கொடுப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், குறிஞ்சிக்களி கபிலர், முல்லைக்களி சோழன் நல்லருத்திரன், மருதக்களி மருதன் இளநாகனார், நெய்தல் களி நல்லந்துவனார், பாலைக்களி பெருங்கடுங்கோ. அடுத்து பாருங்கள், கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். அதாவது நம்மளுக்கு இங்கே நெய்தல் களியை பாடிய நல்லந்துவனார் தான் இந்த கலித்தொகையை தொகுத்திருப்பார். இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க ஒரு நெய்தற்களி பாடல்களை பாடியவர் நல்லந்துவனார். இப்போ இதில் நம்ம மற்ற களியெல்லாம் கலித்தொகையில் மற்ற களி பிரிவுகளை பாடியவர்கள் யார் யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். நெய்தற்களி நல்லந்துவனார் இவர் தான் இதில் இந்த கலித்தொகையில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடலையும் பாடியிருப்பார். ஆமாம், இதில் முக்கியமான தகவல் என்னென்னா, அதாவது 8 தொகை நூல்களில் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பெரும்பாலான கடவுள் வாழ்த்து பாடல்களை பாடியிருப்பார். மற்ற 7 நூல்களுக்கும் இந்த கலித்தொகைக்கு மட்டும் கடவுள் வாழ்த்தை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்லந்துவனார் தான். அவர் தான் நெய்தல் கிளியை பாடியிருக்கிறாரு, கலித்தொகையை தொகுத்தவரும் அவர் தான். அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள் பார்க்குறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை, அளந்தவர்க்கு உணவளித்தல் நமது கடமை, நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும், இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும், மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும் நிறை எனப்படும். மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும் நிறை எனப்படும். அதாவது நம்மளுக்கு கலித்தொகை பாடலில் வரும், நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை அப்படின்னு வரும். அதுக்கு பேர் அதுதான் இங்கே சரியான பொருளில் கொடுத்துருக்காங்க. மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும், நிறை எனப்படுவது மறைபொருளை காத்தல். கேள்வி எண் 34 பாருங்கள். பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து. முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது. பண்பு எனப்படுவது என்ன? சான்றோர் காட்டிய வழியில் நடத்துதான் பண்பு எனப்படுகிறது. அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்ந்தது தான் அன்பு. அப்போ சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் பண்பு, உறவினரோடு வெறுப்பின்றி வாழ்தல் அன்பு. நம்ம கலித்தொகை பாடல் வழியே இந்த விளக்கத்தை பார்க்குறோம். அடுத்து பாருங்கள்,
நாட்டுப்புற கைவினை கலைகள் என்னும் பாடப்பகுதியில் நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 38 பாருங்கள். அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருள்களை தொழில் முறையில் உருவாக்கும் கலையை டேஸ் எனலாம், கைவினை கலை எனலாம். உலகின் பழமையான கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை. முதுமக்கள் தாளிகள் கிடைத்த இடம் ஆதிச்சநல்லூர். முதுமக்கள் தாளிகள் கிடைத்த இடம் ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. கேள்வி 41 பாருங்கள். கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட செம்பியன் கண்டியூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? நாகை மாவட்டத்தில் உள்ளது. அப்போ செம்பியன் கண்டியூரில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கே? செம்பியன் கண்டூரில். எந்த மாவட்டத்தில் இருக்குது? நாகை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள். சுடுமண் பொருள்கள் கிடைத்த இடம் கீழடி. சுடுமண் பொருள்கள் கிடைத்த இடம் கீழடி. நம்மளுக்கு யூனிட் 8 கூட இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள். கேள்வி 43. பானை செய்யும் சக்கரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திருவை என்று அழைக்கப்படுகிறது. பானை செய்யும் சக்கரம் திருவை என்று அழைக்கப்படுகிறது. பானை செய்தலை டேஸ் என்று சொல்வது மரபு, பானை வனைதல் என்று சொல்வது மரபு. நம்ம மரபு சொற்களிலே பார்த்துட்டோம். பானை செய்தல் என்பது பானை வனைதல் என்று சொல்வது மரபு. மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி தான் சுடுமண் சிற்பக்கலை. சுடுமண் சிற்பக்கலை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டெரகோட்டா. அப்போ டெரகோட்டா என்றால் சுடுமண் சிற்பக்கலை என்று பொருள். 3 வகை மூங்கில்கள் எவை? கல்மூங்கில், மலைமூங்கில், கூட்டு மூங்கில். கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்ற மூங்கில் கூட்டு மூங்கில். அப்போ கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்ற மூங்கில் கூட்டு மூங்கில். கேள்வி 49 பாருங்கள். குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய். உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய். உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய். திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய். இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய். பாருங்கள். குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய், திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 94 பாருங்கள். கூம்போடு மீப்பாய் களையாது என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அதாவது இந்த பாய் வகைகளை சொல்லக்கூடிய ஒரு நம்மளுடைய சங்க நூல்களான புறநானூற்று நூலில் உள்ள ஒரு அடியை தான் கொடுத்துருக்காங்க. கூம்போடு மீப்பாய் களையாது. இந்த பாய் வந்திருக்குல்ல, இந்த பாய் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க? புறநானூறு. கேள்வி 55 பாருங்கள். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை. கேள்வி 56. பிரம்பு என்பது டேஸ் வகையைச் சேர்ந்த தாவரம் கொடி. பிரம்பின் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரோட்டாங். நமது தேவைக்காக பிரம்பு எந்த இடத்திலிருந்து தருவிக்கப்படுகிறது? அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புத்தக பின்பக்க வினாக்கள். கேள்வி எண் 59 பாருங்கள். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள். பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கயிற்றுக்கட்டில். நல்லா பாருங்கள். கயிற்றுக்கட்டில் அங்கே ஒற்றும் வந்திருக்கு. தமிழர் இசைக்கருவிகள் என்னும் பாடப்பகுதியின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 63 பாருங்கள். ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம். நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலை இசை எனப்பட்டது. டேஸ் மற்றும் டேஸ் என இசையை இரண்டாக பிரிப்பர். குரல் வழி இசை, கருவி வழி இசை என இரண்டாக பிரிப்பர். குரல் வழி இசை, கருவி வழி இசை. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் டேஸ் எனப்பட்டனர், பாணர் என்று அழைக்கப்பட்டனர். அப்போ பாணர் என்றால் இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோரை நாம் பாணர் என்று அழைத்திருக்கிறோம். கேள்வி எண் 68 பாருங்க. நள்ளியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. பாணன் சூடான் பாடினி அணியால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கேள்வி எண் 69 பாருங்க. இசைக்கருவிகளின் வகைகள். இசைக்கருவிகளின் வகைகள் 4. அது என்னென்ன பாருங்க. தோல் கருவிகள், நரம்பு கருவிகள், காற்று கருவிகள், கஞ்சக் கருவிகள். ஸோ இப்போ இந்த வகைகளுக்குள்ள என்னென்ன இசைக்கருவிகள் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் தான் அடுத்தடுத்த வினாக்கள் பார்க்க போகிறோம். அப்போ இசைக்கருவிகள் 4 வகைப்படும். என்னென்ன? தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக் கருவி. இப்போ பாருங்கள். கேள்வி எண் 70 பாருங்கள்.
தோல் கருவிகள் என்பன எவை அப்படின்னு பார்க்குறேன். உடுக்கை, குடமுலா, திமிலை, பறை, மத்தளம், முரசு, முழவு. தோலால் செய்யப்பட்ட கருவிகள் உடுக்கை, குடமுலா, திமிலை, பறை, மத்தளம், முரசு, முழவு. நம்மளுக்கு கேள்விகள் எப்படி வரும்னா, இதில் உள்ள 3 இதை கொடுத்துட்டு பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 3 இது தோல் கருவிகளை கொடுத்துட்டு ஒன்று காற்று கருவியோ, நரம்பு கருவியோ, கஞ்ச கருவியோ ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் எது எது தோல் கருவிகள், எது எது நரம்பு கருவிகள் அப்படிங்கிறத நல்லபடியாக நம்ம தெளிவாகவே படிச்சுக்கணும். கேள்வி எண் 71 பாருங்கள். நரம்பு கருவிகள் என்பன யாழ், வீணை. நரம்பு கருவிகள் என்பன யாழ், வீணை. காற்று கருவிகள் என்பன குழல், சங்கு, கொம்பு. காற்றை பயன்படுத்தி இசைக்கக்கூடிய கருவிகள் காற்று கருவிகள். அது என்னென்ன பாருங்கள். குழல், அதாவது புல்லாங்குழல், சங்கு, கொம்பு. அடுத்து பாருங்கள். கஞ்ச கருவிகள் என்பன சால்ரா, சேகண்டி. கஞ்ச கருவிகள் என்பன சாலரா, சேகண்டி. பாருங்கள், கஞ்ச கருவிகள்னால் என்னென்னு பார்ப்போம். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவை டேஸ் எனப்படும் கஞ்ச கருவிகள் எனப்படும். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை தான் கஞ்ச கருவிகள் என அழைக்கப்படும். அதுக்கு என்னென்ன பாருங்கள். சாலரா, சேகண்டி என்பதுதான் சரியான எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள். உடுக்கை என்ன தோல் கருவியை பற்றி நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். உடுக்கை என்பது தோல் கருவி. கேள்வி 75 பாருங்கள். உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு டேஸ் ஆகும் கைப்பறையாகும். உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறையாகும். பெரிய உடுக்கையை டேஸ் என்பர் தவண்டை என்பர். பெரிய உடுக்கையை தவண்டை என்பர். சிறிய உடுக்கையை குடுகுடுப்பை என்பர். சிறிய உடுக்கையை குடுகடுப்பை என்பர். இது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குடுகுடுப்பையை நிறைய பேர் வீட்டு வாசலுக்கு முன்னால் இசைத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அது சிறிய உடுக்கை தான் குடுகுடுப்பை என்று அழைக்கப்படுகிறது. பெரிய உடுக்கை தவண்டை என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 77 பாருங்கள். தில்லையில் நடனமாடும் நடராஜரின் கைகளில் இருக்கும் இசைக்கருவி உடுக்கை. அப்போ கேள்வி எண் 78 பாருங்கள். தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தேவாரம். என்ற பாடலை பாடியவர் சம்பந்தர். தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தேவாரம். என்ற பாடலை பாடியவர் சம்பந்தர். அடுத்து பாருங்கள். குடமுலா என்னும் தோல்கருவியை பற்றி வினாக்கள். கேள்வி எண் 79. 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது குடமுலா. இதில் உங்களுக்கு படத்தோடு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 5 முகங்கள் இருக்கா, இதற்கு பேர் தான் குடமுலா. அப்போ 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது குடமுலா. கேள்வி எண் 80 பாருங்கள். 5 வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கும் ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிரிக்கும் கருவிவது குடமுலா. அப்போ இதில் 5 வகையான வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கிறதுல ஒவ்வொரு வாயிலிருந்து வேறு வேறு தனித்தனியான இசைகள் பிறக்கும். அப்படிப்பட்ட கருவி தான் இந்த குடமுலா. கேள்வி எண் 81 பாருங்கள். பஞ்சமகா சப்தம் என்று அழைக்கப்படுவது குடமுலா. இது 5 வகையான சப்தங்களை எழுப்புவதால் தான் இது பஞ்சமகா சப்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. எது? குடமுலா. குடமுலானா பஞ்சமுகா சப்தம். கேள்வி எண் 82 பாருங்கள். குடமுலா எந்த அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது? சென்னை அருங்காட்சியகத்தில். அடுத்து பாருங்கள். குழல் என்ற காற்று கருவியின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். குழல்களின் வகைகள் வேங்குழல், புல்லாங்குழல். குழல் 7 சுரங்களை உண்டாக்குவதற்குரிய டேஸ் துளைகளை உடையதாக இருக்கும். 7 துளைகள் உடையதாக இருக்கும். மூங்கில் மட்டுமின்றி டேஸ் ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. சந்தன மரம், செங்காலி மரம், கருங்காலி மரம். அப்போ மூங்கிலில் மட்டும் இல்லாமல் எந்தெந்த மரங்களில் குழல்கள் செய்யப்படுகின்றன? சந்தன மரம், செங்காலி, கருங்காலி. பாருங்கள். கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். அப்போ கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என்று பல வகையான குழல்களை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம். கேள்வி எண் 87 பாருங்கள். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று குழலை பற்றி கூறும் நூல் திருக்குறள். கொம்பு என்ற காற்று கருவியின் கீழே வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 88 பாருங்கள். வேடர் வேட்டையின் போதும் ஊதவும் கழனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகள் கல்வரை விரட்டவும் பயன்படும் இசைக்கருவி கொம்பு. அப்போ இதில் நீங்கள் படத்தில் பார்த்தாவே தெரியும். இதுதான் கொம்பு என்ற இசைக்கருவி. இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? வேட்டையின் போது பயன்படுத்துகிறாங்க. காவல் புரிபவர்கள் விலங்குகள் கல்வரை விரட்ட பயன்படும் ஒரு இசைக்கருவி தான் இந்த கொம்பு. கொம்பு எதனால் செய்யப்படுகின்றன? பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்படுகின்றன.
கொம்பு இசைக்கருவியின் வகைகள் பாருங்கள். ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி. அப்போ ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி இது எல்லாமே கொம்பின் இசைக்கருவி, கொம்பு என்ற இசைக்கருவியின் வகைகள். சிங்கநாதம் என்பது ஒரு கொம்பு உடைய இசைக்கருவியின் ஒரு வகை. அடுத்து பாருங்கள், சங்கு என்ற இசைக்கருவியை பற்றி பார்க்க போகிறோம். சங்கு ஒரு இயற்கை கருவி. சங்கு ஒரு இயற்கை கருவி. வளமாக சுழிந்து இருக்கும் சங்கை வலம்புரி சங்கு என்பர். சங்கின் ஒளியை சங்கநாதம் என்பர். இலக்கியங்களில் சங்கை டேஸ் என்றும் குறிப்பிட்டுள்ளனர், பணிலம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அப்போ பணிலம் என்று அழைக்கப்படும்போது சங்கு. அப்போ இலக்கியங்களில் சங்கை பணிலம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவா எனும் நூல் திருப்பாவை. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்னும் பாடல் நூல் திருப்பாவை. அடுத்து பாருங்கள், சாளரா என்ற ஒரு கஞ்சக்கருவியை பற்றி நம் வினாக்கள் பார்க்க போகிறோம். சாளரா டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது, பாண்டில் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒன்றும் கிடையாது, ஒன்றோடு ஒன்று இசைத்து, அதாவது மோதி இசைக்கக்கூடிய கருவியை தான் நம்ம கஞ்சக்கருவின்னு பார்த்தோம். அதில் ஒன்று தான் இந்த ஜால்ரா அப்படின்னு சிங்சா அந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க. ஒன்றோடு ஒன்று இசைத்து மோதி இசைக்கக்கூடிய ஒரு சால்ரா அடிக்கிறான்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதனுடைய சரியான பேர் வந்து சாளரா அப்படிங்கிறது தான் இது. அது ஒரு கஞ்சக்கருவி. அதற்கு பாண்டில் என்ற பெயரும் உண்டு. அப்போ பாண்டி சால்ரா அடிக்கிறான் அந்த மாதிரி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சேகண்டி என்பதும் ஒரு கஞ்சக்கருவியை சேர்ந்தது தான். அது பாருங்கள், வட்ட வடிவமான மணிவகையைச் சேர்ந்தது சேகண்டி. இப்போ பாருங்கள், இதில் நம்ம படத்தோடு பாருங்கள், வட்ட வடிவமான மணிவகையைச் சேர்ந்தது இந்த சேகண்டி. ஒரு சில முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள ஒரு ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவ ஒரு இது இருக்கும். அதில் ஒரு இரும்பு கம்பி வச்சு அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு இசை, அதாவது ஸ்கூலுக்கு பெல் அடிக்கிறதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு இது தான் பயன்படுத்துவாங்க. அப்போ வட்ட வடிவமான மணிவகையைச் சேர்ந்தது சேகண்டி. கேள்வி எண் 98 பாருங்கள், சேமங்கலம் என்று அழைக்கப்படும் கருவி சேகண்டி. அப்போ பாருங்கள், பாண்டில் என்றால் சாளரா என்று பொருள். வட்ட வடிவமான மணிவகை சேகண்டி என்று அழைக்கப்படுகிறது. அந்த சேகண்டி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சேமங்கலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், திமிலை என்ற தோல்கருவியை பற்றிய வினாக்கள் பார்க்குறோம். பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி டேஸ் ஆகும், திமிலை ஆகும். அப்போ பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி டேஸ் ஆகும், திமிலை ஆகும். மணற்கடிகார வடிவத்தில் அமைந்திருக்கும் கருவி திமிலை. மணற்கடிகார வடிவத்தில் அமைந்திருக்கும் கருவி திமிலை. இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அந்த நேர வெர்டிக்கல் ஷேப்பில் நீங்கள் வச்சிங்கன்னா அது மணற்கடிகார ஷேப்பில் இருக்கும். அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மணற்கடிகார வடிவத்தில் அமைத்திருக்கும் கருவி திமிலை. அதனால தான் உங்களுக்கு படத்தோடு கொடுத்துருக்கும். கேள்வி எண் 101 பாருங்கள், திமிலை டேஸ் என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது, பாணி என்றும் அழைக்கப்படுகிறது. திமிலை பாணி என்றும் அழைக்கப்படுகிறது. கேள்வி 102 பாருங்கள், சங்கோடு தாரைத்தாளம் தளங்குழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்ட வியந்துடி திமிழை தட்டி எனும் நூல். அதாவது இந்த திமிழை எனும் இசைக்கருவியை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய புராணம். அதுக்கு தான் இங்கே பாடல் வரி கொடுத்துருக்காங்க. சங்கோடு தாரைத்தாளம் தளங்குழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்ட வியந்துடி திமிழை தட்டி. அந்த திமிழை தட்டியை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ திமிழை அப்படின்னு வந்துச்சுன்னா அது பெரிய புராணம், பெரிய திமிழ் அப்படின்னு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் பறை என்ற இசைக்கு தோல்கருவியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க டேஸ் முழக்கினர், கோட்பறையை முழக்கினர். பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் போது டேஸ் முழக்குவர், ஆகோட்பறையை முழக்குவர். பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் போது ஆகோட்பறையை முழக்குவர். கேள்வி எண் 105 பாருங்கள், இக்காலத்தில் பறை டேஸ் என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது, தப்பு என்று வழங்கப்படுகிறது. பறையை முழக்கி கொண்டு ஆட்டம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது, தப்பாட்டம். இதை பற்றி நிறையவே நீங்கள் சமீப காலத்தில் நிறையவே படிச்சிருப்பீங்க, நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சினிமா படத்துலலாம் காட்டியிருப்பாங்க. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் போது டேஸ் முழக்குவர், ஆகோட்பறையை முழக்குவர். அடுத்து பாருங்கள், மத்தளம் என்ற ஒரு தோல்கருவியை பற்றி பார்க்க போகிறோம். டேஸ் என்பது ஓசையின் பெயர், மத்து என்பது ஓசையின் பெயர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் அடிப்படை தளம். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் அடிப்படை தளம். பாருங்கள், மத்து கூட்டல் தளம் என்பது தான் மத்தளம் என்று ஆகியது என்றவர் அடியார்க்கு நல்லார். மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்றவர் அடியார்க்கு நல்லார். முதற்கருவி என்று அழைக்கப்படும் கருவி மத்தளம். அப்போ
முதற்கருவி எது அழைக்கப்படுகிறது? மத்தளம் அழைக்கப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுள் டேஸ் ஒருவரும் இருந்தார், மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார். கேள்வி 112 பாருங்க. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதலைந்த பந்தர்கீழ் எனும் நூல் நாச்சியார் திருமொழி. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ் எனும் நூல் நாச்சியார் திருமொழி. கேள்வி எண் 113 பாருங்க. முரசு என்ற தோல்கருவியின் கீழே வினாக்கள் பார்க்க போகிறோம். தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது முரசு. தமிழர்களில் போர் துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது முரசு. 3 வகையான முரசுகள்: படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு. அப்போ 3 வகையான முரசுகள்: படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு. கேள்வி 115 பாருங்க. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். அப்போ 36 வகையான முரசுகளை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம். மாக்கன் முரசம் என்று குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. அப்போ மாக்கன் முரசம் என்று முரசு என்ற தோல்கருவியை பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. அடுத்து பாருங்க, முழவு என்ற தோல்கருவியை பற்றி பார்க்க போகிறோம். ஒரே முகத்தையுடைய முரசு வகையைச் சேர்ந்த கருவி முழவு. ஒரே முகத்தையுடைய முரசு வகையைச் சேர்ந்த கருவி முழவு. மன்னமை முழவு பற்றி இடம்பெற்றுள்ள நூல் பொருநராற்றுப்படை. மன்னமை முழவு பொருநராற்றுப்படை என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. காலத்தை அறிவிக்க டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. நாளிகை முழவு, காலை முழவு. கலை உனக்கெளிந்த முழவு மருள் பெரும்பலம் என்னும் நூல் புறநானூறு. கலை உனக்கிளைந்த முழவு மருள் பெரும்பலம் என்னும் நூல் புறநானூறு. அடுத்து யாழ் என்ற இசைக்கருவியின் நரம்பு கருவியை பற்றி பார்க்க போகிறோம். கேள்வி 121 பாருங்க. வில்லை போன்ற வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவி யாழ். மிக பழமையான யாழ் பேரியாழ், செங்கோட்டி யாழ். பொறுத்துக்க பாருங்க. யாழ் மற்றும் அவருடைய நரம்புகளின் எண்ணிக்கை வைத்து அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பேரியாழ் என்பது 21 நரம்புகளை கொண்டிருக்கும். மகரையாழ் என்பது 19 நரம்புகளை கொண்டிருக்கும், மீன் வடிவில் அமைந்திருக்கும். அப்போ மீன் வடிவில் அமைந்த யாழ் எதுன்னு கேட்பாங்க, அது மகரையாழ். எத்தனை நரம்புகளை கொண்டிருக்கும்? 19 நரம்புகளை கொண்டிருக்கும். சகோடையாழ் என்பது 14 நரம்புகளை கொண்டிருக்கும். அப்போ பேரியாழ் 21 நரம்புகள், மகரையால் 19 நரம்புகள், சகோடையால் 14 நரம்புகள். கேள்வி எண் 124 பாருங்க. யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் டேஸ் உருமாறியது, வீணையாக உருமாறியது. அடுத்து பாருங்க, வீணை என்ற நரம்பு கருவியை பற்றி பார்க்க போகிறோம். கேள்வி எண் 125 பாருங்க. 7 நரம்புகளை கொண்ட நரம்பு கருவி வீணை. 7 நரம்புகளை கொண்ட நரம்பு கருவி வீணை. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் டேஸ் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது, மகேந்திரவர்மன் காலத்தில். இப்போ பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஸோ இதுவரைக்கும் நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 5க்கான ஒரு வரி வினா விடைகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இலக்கண பகுதியான தொகைநிலை தொடர் என்னும் பகுதியின் கீழே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்களை உங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாவே தெரியும், முக்கியமான வினாக்களை நம்ம ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்போம். அதே வினாக்களை நம்ம 2 முறை ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறலாம். ஸோ ஏன்னா ஒரு வீடியோவை பார்க்குறது 3 முறை புத்தகத்தை படித்ததுக்கு சமம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு முறை பார்க்கும்போது நார்மல் ஸ்பீடில் பாருங்கள். அடுத்தடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இதனுடைய ப்ளேபேக் ஸ்பீடை 1.5 அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் எளிமையாக ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறுவதற்கு இந்த வீடியோக்கள் உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக காண அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேள்வி 127 பாருங்கள். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி, அதாவது தொக்கி என்றால் மறைந்து என்று பொருள், மறைந்து வருமானால் அதனை டேஸ் என்பர், தொகைநிலை தொடர் என்பர். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அது பாருங்கள் என்னென்னு பாருங்கள். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 129. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். இப்போ பாருங்கள் அந்த வேற்றுமை உருபுகள் என்னென்னு பாருங்கள்.
திருவாசகம் படித்தான். இது என்ன? இரண்டாம் வேற்றுமை தொகை. அதாவது திருவாசகத்தை படித்தான் என்ற ஐ என்ற வேற்றுமை மறைந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், தலை வணங்கு என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்னு பார்க்குறோம். ஏன்? ஆள் என்ற வேற்றுமை தொகை இதில் மறைந்து வந்திருக்கும். அதாவது தலையால் வணங்கு அப்படின்னு பொருள். அப்போ ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், சிதம்பரம் சென்றான். இது என்ன தொகை? என்ன வேற்றுமை தொகை? நான்காம் வேற்றுமை தொகை. அப்போ பாருங்கள், சிதம்பரத்துக்கு சென்றான் என்று தான் சரியான இதுக்கு பாருங்க. சிதம்பரத்துக்கு சென்றான் என்ற கூ என்ற நான்காம் வேற்றுமை தொகை வந்திருக்கும். அடுத்து பாருங்கள், மலைவீல் அருவி. இது எந்த வேற்றுமை தொகை? ஐந்தாம் வேற்றுமை தொகை. ஏன்னா இன் என்ற வேற்றுமை, மலையின் விழும் அருவி, அதனால் இன் என்ற ஐந்தாம் வேற்றுமை தொகை வந்ததுனால இது மலைவீல் அருவி என்பது ஐந்தாம் வேற்றுமை தொகை. அடுத்து பாருங்கள், கம்பர் பாடல் என்பது அது என்ற வேற்றுமை உறுப்பு வந்திருக்கும். அதாவது கம்பரது பாடல். இப்போ அது என்ற ஆறாம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், மலைக்குகை என்பது என்னது? ஏழாம் வேற்றுமை தொகை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையின் கண் குகை. அப்போ கண் என்ற ஏழாம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்றது தான் வேற்றுமை தொகை. இதில் மொத்தம் வேற்றுமை தொகை வந்து வேற்றுமை உறுப்புகளை வச்சு அது எந்த வேற்றுமை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். இதில் ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு பார்ப்போம். ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை, ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை, கு என்பது நான்காம் வேற்றுமை, இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை, அது என்பது ஆறாம் வேற்றுமை, கண் என்பது ஏழாம் வேற்றுமை. அதாவது வேற்றுமை உறுப்புகளில் முதல் வேற்றுமைக்கு எட்டாம் வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்புகள் கிடையாது. இதெல்லாம் நம்ம கடந்த வகுப்புகளில் படித்தது தான். அந்த அடிப்படையில் நம்ம இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்க தெரியணும். கேள்வி 30 பாருங்கள், ஒரு பொருளின் வேற்றுமை உறுப்பும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் பயன் மறைந்து வருவது டேஸ் எனப்படும். உறுப்பும் பயனும் உடன் தொகை எனப்படும். இப்போ இதில் வேற்றுமை உறுப்பும் வரும், அந்த பொருளை விளக்கக்கூடிய ஒரு பயன் மறைந்து, அதாவது உறுப்பும் அல்லது சொல்லும் பயனும் மறைந்து வரும். அப்படிப்பட்ட தொகை தான் நம்ம உறுப்பும் பயனும் உடன் தொகை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஒன்றுமே கிடையாது. இதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். இதில் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பால் குடம் அப்படிங்கிறதுல அதுக்கான என்ன மறைஞ்சிருக்கு பாருங்கள், பாலை கொண்ட குடம். அப்போ பாலை என்பதில் இரண்டாம் வேற்றுமை தொகை மறந்துருக்கு. அடுத்து பாருங்கள், கொண்ட அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த பயன் மறைஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இது பால்குடம் என்பது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. அடுத்து பாருங்கள், பொற்சிலை என்பது பொன்னால் ஆகிய சிலை என்று பொருள். அப்போ ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. அப்போ அதில் இது என்ன பாருங்கள், பொன்னால் ஆகிய சிலை அப்படின்னு பொருள். அப்போ இதுலேயும் பயன் மறைந்து வந்திருக்கு. அதாவது வேற்றுமை தொகையும் மறைந்து வந்திருக்கு, அதனால் உண்டாகக்கூடிய பயனும் மறைந்து வந்தால் அது உருவும் பயனும் உடன் தொகை என்று பொருள். அப்போ பால்குடம் என்பது பாலை கொண்ட குடம், அதனால் இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. அடுத்து பாருங்கள், பொற்சிலை என்பது பொன்னால் ஆகிய சிலை. அப்போ ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்ததுனால மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொகை. அடுத்து பாருங்கள், மாட்டு கொட்டகை என்பது மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. அப்போ பாருங்கள், கூ என்ற நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு, அதனுடைய பயனும் மறைந்து வந்திருக்கு. அப்போ மாட்டு கொட்டகை என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொகை. இது நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இலக்கண குறிப்பை எளிமையாக நீங்கள் வந்து விடையளிக்க முடியும். அப்போ நம்ம எதையுமே இந்த இலக்கணத்தை மட்டும் எப்போவுமே புரிஞ்சு கொஞ்சம் நிதானமாகவே படிக்கணும். அதனால தான் நம்ம டீட்டெயில்டாக இதை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். அடுத்து பாருங்கள், கேள்வி 131, காலம் கறந்த பெயரச்சம் டேஸ் வினைத்தொகை எனப்படும். அப்போ வினைத்தொகை என்பது காலம் கறந்த பெயரச்சம், அதாவது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை தான் நம்ம வினையச்சம், அதாவது வினைத்தொகை என்று அழைக்கிறோம். அதனால தான் இதில் நன்னூலில் குறிப்பிடுவாங்க, காலம் கறந்த பெயரச்சத்தை வினைத்தொகை என்று நாம் அழைக்கிறோம் அப்படின்னு நன்னூலில் பவனந்தி முனிவர் குறிப்பிடுகிறார். நம்மளுக்கு இதே கேள்வியில் கேட்டிருக்காங்க. இது வந்து நன்னூலில் உள்ள ஒரு பாடல் பாவகை. அதில் காலம் கறந்த பெயரச்சம் டேஸ் அப்படின்னு நம்மளுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க, வினைத்தொகை. அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்பு. பணப்பை என்பது உருவும் பயனும் உடன் தொகை. ஆடுகொடி வளர்தமிழ் என்பது வினைத்தொகை. வெண்ணிலவு கருங்குவலை என்பது பண்புத்தொகை. பனைமரம் என்பது இருபெயரிட்டு பண்புத்தொகை. மலர்விழி என்பது உவமை தொகை. மலரை போன்ற விழியுடையவள், அதனால தான் உவமை தொகை. அடுத்து பாருங்கள், இரவு பகல் தாய் தந்தை என்பது உம்மை தொகை. அப்போ இதில் என்ற எழுத்து மறைந்து வந்திருக்கு, அதனால் இரவு பகல்
தாய், அதாவது இரவும் பகலும், தாயும் தந்தையும், இதில் இந்த இரண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா என்ற சொல் மறைந்து வந்திருக்கு, அதனால் இது உண்மை தொகை. அடுத்து பாருங்கள், இரவும் பகலும் பசுவும் கன்றும், இதில் என்ற சொல் வெளிப்படையாக வந்திருக்கு, அப்போ இது எண்ணுமை. அப்போ ரெண்டுக்குமே நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இரவு பகலில் என்ற எழுத்து மறைந்து வந்தால் அது உண்மை தொகை, வெளிப்படையாக இரவும் பகலும் என்று வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை. அடுத்து பாருங்கள், பொற்றொடி வந்தால் என்பது அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தால் என்பது அன்மொழி தொகை. இதில் பாருங்கள், தொடி என்பதன் பொருள் வளையல். தொடி என்பது இது கேள்வியெல்லாம் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. அப்போ பொற்றொடியில் தொடி பொன்னாலான வளையல் என்று பொருள், அதுக்கு தான் இந்த பொற்றொடி வந்தால் அப்படின்னு நம்மளுக்கு குறிப்பிடுவாங்க. அப்போ தொடி என்பதன் பொருள் வளையல் என்று பொருள். அடுத்து பாருங்கள், அன்மொழி தொகை பிரித்து எழுதுக. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. இப்போ நம்ம தொகாநிலை தொடரை பார்க்க போகிறோம். ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுறவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை டேஸ் என்பர் தொகாநிலை தொடர் என்பர். அப்போ மறைந்து வந்தால் தான் அது தொகைநிலை தொடர். மறையாமல் நின்று பொருள், மறையாமையே நேரடியாக பொருளை உணர்த்தினால் அது தொகாநிலை தொடர் என்பர். இல்லை பாருங்கள், தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். அதில் அதனுடைய 9க்கு எடுத்துக்காட்டோடு பார்த்துருவோம் பாருங்கள். மல்லிகை மலர்ந்தது என்பது எழுவாய் தொடர். நண்பா படி என்பது விழித்தொடர். சென்றனர் வீரர் என்பது வினைமுற்று தொடர். வரைந்த ஓவியம் என்பது பெயரச்ச தொடர். வரைந்த அப்படிங்கிறது ஒரு பெயரச்சம். அப்போ வரைந்த ஓவியம் என்பது பெயரச்ச தொடர். தேடி பார்த்தான் என்பது வினையச்ச தொடர். கவிதையை எழுதினார் என்பது வேற்றுமை தொகாநிலை தொடர். அப்போ இதில் பாருங்கள், கவிதையை எழுதினார் அப்படிங்கிறது அந்த ஐ என்ற ஒரு வேற்றுமை உருவு வந்து வெளிப்படையாகவே வந்திருக்கு, மறையாமல் நின்று வந்திருக்கு. அதனால தான் இது வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், மற்ற பிற என்பது இடைச்சொல் தொடர். சாலவும் நன்று என்பது உரிச்சொல் தொடர். நன்று 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 என்பது அடுக்கு தொடர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புத்தக பின்பக்க வினாக்கள். கேள்வி 138 பாருங்கள். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை எனப்படும். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை எனப்படும். செம்மரம் என்னும் சொல் டேஸ் தொகை பண்பு தொகை. கண்ணாவா என்பது டேஸ் தொடர் விழித்தொடர். அடுத்து பாருங்கள், பெயரச்ச தொடர். இதில் பொறுத்துக்களில் பார்க்க போகிறோம். பெயரச்ச தொடர் பாருங்கள், எழுதி எல்லாமே சரியாக பொருந்திருக்கு. எழுதிய பாடல் என்பது பெயரச்ச தொடர். அடுத்து பாருங்கள், வினையச்ச தொடருக்கு பாருங்கள். பாடி முடித்தான், பாடி என்பது வினையச்சம். அப்போ பாடி முடித்தான் என்பது வினையச்ச தொடர். அடுத்து பாருங்கள், வினைமுற்று தொடர் பாருங்கள். வென்றான் சோழன் என்பது வினைமுற்று தொடர். எழுவாய் தொடர் பாருங்கள். கார்குழலி படித்தாள் என்பது எழுவாய் தொடர். விழித்தொடர் என்பது புலவரே வருக என்பது விழித்தொடர். கண்ணாவா என்பதெல்லாம் விழித்தொடர். அந்த அடிப்படையில் பார்த்தோம். விழித்தொடர். அப்போ எழுதிய பாடல் பெயரச்சத்தொடர். பாடி முடித்தால் வினையச்சத்தொடர். வென்றான் சோழன் வினைமுற்று தொடர். கார்குழலி படித்தால் எழுவாய் தொடர். புலவரே வருக விழித்தொடர். அடுத்து பாருங்கள், முல்லை நில மக்களாகிய ஆயர்கள் குழல் ஊதுவதில் வல்லவர்கள். இதனை திருப்பதிகத்தில் விளக்கியவர் சம்பந்தர். ஆயர்களின் இசைத்திறத்தை டேஸ் விளக்குகிறது திருப்பதிகம் விளக்குகிறது. இதெல்லாம் புத்தக பின்பக்கத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒவ்வொரு கண்டென்ட்டு. அடுத்து பாருங்கள், இணை சொற்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி எண் 144 பாருங்கள். தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும். அவற்றை டேஸ் என்கிறோம், இணை சொற்கள் என்கிறோம். அப்போ பொருளுக்கு வலுவூட்ட வரக்கூடிய சொற்களை நம்ம இணை சொற்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். அப்போ பாராட்டி சீராட்டி என்பது தான் இணை சொற்கள். இதில் பாருங்கள், இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 1 நேரிணை, 2 எதிரிணை, 3 செரி இணை. கேள்வி 146 பாருங்கள். ஒரே பொருளை தரும் இணை நேரிணை, அதாவது ஒரே பொருளை தரும் இணை நேரிணை எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்கள், சீரும் சிறப்பும் பேரும் புகழும், இது எல்லாமே ஒரே பொருளை தரக்கூடியது தான். அதனால் இது நேரிணை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், கேள்வி 147. எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணை எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்கள், இரவு பகல், உயர்வு தாழ்வு. அப்போ இரவுக்கு எதிர் பகல், உயர்வுக்கு எதிர் தாழ்வு அப்படின்னு பார்க்குறோம். இப்படி எதிரெதிர் பொருளை தரக்கூடியது இணை எதிரிணை எனப்படும். அடுத்து பாருங்கள், பொருளின் செறிவை குறித்து வருவன செரி இணை எனப்படும். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு பச்சை பசேல், வெள்ளை வெளிர், இதெல்லாம் செரி இணை என்று அழைக்கப்படும்.
பொருளின் செறிவை குறித்து வரக்கூடிய ஒரு இணை தான் செறி இணை. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 149. முதற்கருவி என பெயர் பெற்றது மத்தளம். யாழிலிருந்து உருவான பிற்கால கருவி வீணை. இசைக்கருவி சங்கு. விலங்கின் உறுப்பை பெயராக கொண்ட கருவி கொம்பு. வட்ட வடிவமான மணி போன்ற கருவி சேகண்டி. 5 வாய்களை கொண்ட கருவி குடமுலா. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர். மூங்கிலால் செய்யப்படும் காற்றுக்கருவி குழல். வீணையில் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கை 7. திருமணத்தின் போது கொட்டும் முரசு மணமுரசு. 19 நரம்புகளை கொண்ட யாழ் மகரையால். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை டேஸ் கருவி கஞ்சக்கருவி. சிறிய வகை உடுக்கை குடுகுடுப்பை. பறை ஒரு டேஸ் கருவி தோல் கருவி. பறை ஒரு தோல் கருவி. அடுத்து கலைச்சொல் அறிவும் என்ற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். கிராஃப்ட்ஸ் என்பதன் தமிழாக்கம் கைவினைப் பொருள்கள். நிக்டிங் என்பதன் தமிழாக்கம் பின்னுதல். ஃப்ளூட் என்பதன் தமிழாக்கம் புல்லாங்குழல். ஹார்ன் என்பதன் தமிழாக்கம் கொம்பு. ட்ரம்ப் என்பதன் தமிழாக்கம் முரசு. ஆர்டிஷன் என்பதன் தமிழாக்கம் கைவினைஞர். பேஸ்கட்ரி என்பதன் தமிழாக்கம் கூடை முடைதல். ரைட் என்பதன் தமிழாக்கம் சடங்கு. ஸோ திருக்குறள் கீழே நம்ம திருக்குறள் என்ற பாடம்பகுதிகளை வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி 164 பாருங்கள். அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் செங்கோல் வெண்கற்ற கொடை குற்றமற்ற ஆட்சி படை வலிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா குற்றமற்ற ஆட்சி என்பதுதான் சரியான விடை. அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அதாவது இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டா செய்யின் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். அப்போ அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அடுத்து பாருங்க, கேள்வி 161. சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும். சொல்லின் தகுதி அறிந்து, அவையின் தகுதி அறிந்து, பொருளின் தகுதி அறிந்து, பாடலின் தகுதி அறிந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா அவையின் தகுதி அறிந்து. சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். அதாவது அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுவார். சொல்வன்பும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, கேள்வி 166. கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் ஓடாது. கசடற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கசடு கூட்டல் அற. என்று கூட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றாய்ந்து. சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பாருங்க, கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு ஆகும். அதாவது வள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார்னா, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதான் சொல் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் தான் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது இதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது நீங்கள் பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறணும்னா இதான் ஒரு முழுமையான ஸ்ட்ராட்டஜி. நம்ம புத்தகத்தை படிக்கிறோம், வினாவிடைகள் அடிப்படையில் படிக்கிறோம். அதே பாடப்பகுதியில் எப்படிலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு எளிமையாக படிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு பாடப்பகுதியாக வினாக்கள் தொகுத்து வழங்குகிறோம். அது டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறோம். அதே சமயத்தில் எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த அடிப்படையிலையும் நம்ம வினாக்கள் கொடுத்துக்கிட்டு வர்றோம். அதே பாடப்பகுதியில் ஒவ்வொரு இயலுக்குமான முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம தொகுத்து வழங்குகிறோம். ஸோ இந்த அடிப்படையில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழ் பாடத்தில் நீங்கள் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாகவே பெறலாம். ஸோ இது போன்ற வீடியோக்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2024 குரூப் 4 கேட்கப்பட்ட கேள்வி. திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். இந்த பாடப்பகுதியில் முதல்ல நம்ம பார்த்தது இதுதான், 8ஆம் வகுப்பு இயல் 5. திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். அடுத்து பாருங்கள், திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்தது எது? திருத்தொண்டர் தொகை. அப்போ இதே பாடப்பகுதியெல்லாம் பார்த்தோம். திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்துக்கு
முதல் நூலாக அமைந்தது எது? திருத்தொண்டர் தொகை. அதாவது சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்தை இயற்றினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கேள்வி தான் நம்மளுக்கு வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்தது சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை. அடுத்து பாருங்கள், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பனப்படுவது தன்கிளை செராமை, இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பனப்படுவது தன்கிளை செராமை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. நம்ம கலித்தொகை பாடல்களில் முழு பாடலுமே பார்த்தோம். இங்கே எளிமையாக விடையளிக்க முடியும். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட நூல்களில் 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, கலித்தொகை, நாலடியார். அப்போ நம்ம நல்லாவே பார்த்தோம், கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று அப்படின்னு நம்ம கேள்விகளாகவே பார்த்தோம். அப்போ பாருங்கள், மற்ற நூல்கள்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள். அதாவது 8 தொகை நூல்கள் 14 மேற்கணக்கு நூல்கள் ஒன்று தான் 8 தொகை நூல். 8 தொகையும் 10 பாட்டும் 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு படி வச்சுருப்போம். அதில் 8 தொகை நூல்களில் கலித்தொகை அப்படின்னு நம்ம இந்த இதில் பார்த்தோம். அடுத்து பாருங்கள், பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், 10 பரிபாடல், கலித்தொகை, இதெல்லாம் இந்த மாதிரி நூல்கள்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், நான் உங்களுக்கு நடத்தும் போதே சொன்னேன், பரிபாடலும் கலித்தொகையும் பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது. அப்போ கலித்தொகை கலிப்பா என்னும் பாவகையால் பாடப்பட்டிருக்கும். அப்புறம் பரிபாடல் பரிப்பாட்டு என்னும் பாவகையால் பாடப்பட்டிருக்கும். அப்போ இந்த 2 நூல்கள் தான் பாவகையால் பாடப்பட்ட சங்க இலக்கியமான 8 தொகை நூல்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரியான விடை பரிபாடல், கலித்தொகை. பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? இசைக்கலை. பண் என்றால் இசை அப்படின்னு நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போ பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எளிமையாக இசைக்கலை அப்படின்னு நம்மளுக்கு பொறுத்திடலாம். அடுத்து பாருங்கள், சரியானதை தொடர்களை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும்போது ஆக்கோட்பறையை முழக்குவர். ஆமாம், ஸ்டேட்மெண்ட் 1 சரிதான். பகைவர்களின் ஆணிரையை கவரும்போது ஆகோட்பறையை முழக்குவர், நம்ம பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், 12 பாருங்கள், 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. ஆமாம், இந்த சங்கு நம்ம திருவிழாக்கள்லாம் பார்ப்போம் நம்ம. அதாவது சங்கு என்ற ஒரு இயற்கை கருவி சங்கு அப்படின்னு பார்த்தோம். அது சமய சடங்குகளில் கோவில் திருவிழாக்களையும் முழங்குறோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி தான். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 3 பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்கள், விலங்கு தோளினால் செய்து பலாமர பட்டையில் கட்டப்படும் கருவி திமிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ திமிலை நம்ம பார்க்கும்போது பார்த்தோம், இது ரெண்டுமே, அதாவது இதில் ஒரு சின்ன இது தான், நம்ம தெளிவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், விலங்கு தோளினால் செய்து பலாமர பட்டையால் கட்டப்படும் கருவி திமிலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன படித்தோம் தெரியுமா? பலாமர பட்டையால் செய்து விலங்கு தோளினால் கட்டப்படும் கருவி திமிலை அப்படின்னு படித்தோம். ஸோ இங்கே நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அப்படியே அதை வர்றதையே அப்படி கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அதை படிக்கும்போது சரி கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு தோணும், பட் அது தவறாக இருக்குது. அப்போ இது சரியான இது பார்த்திங்கன்னா, பலாமரப்பட்டையால் செய்தன. இந்த பலாமரைப்பட்டைங்கிறது முன்னால் வரணும். விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி தான் திமிலை அப்படின்னு படித்தோம். அப்போ இது தவறு, இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் 3 தவறு. அடுத்து பாருங்கள், பறையை பாண்டில் எனவும் அழைப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பறையை பாண்டில்னு அழைப்பாங்க, பறையை தப்பு அப்படின்னு நம்ம படித்தோம். அதே மாதிரி பாண்டில் என அழைக்கப்படுவது சாலரா, ஜால்ரா அப்படிங்கிறது தான், சாலரா என்ற இசைக்கருவி தான் பாண்டில் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். நான் கூட சொன்னேன், பாண்டி சால்ரா அடிக்கிறான் பாரு அப்படின்னு அதை மேட்ச் பண்ணுறதுக்காக சொன்னேன். அப்போ ஸ்டேட்மெண்ட் 4 தப்பு தான். அப்போ பாருங்கள், 1, 2 மட்டும்தான் சரி. அப்போ பி தான் சரி. அப்போ இதில் என்னென்ன தப்பு இருக்குது பாருங்கள். 1 ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருங்க, அது 2 சரி. இதில் 3, 4 ஏன் தப்பு? விலங்கு தொழிலால் செய்து பலாமரப்பட்டையால் கட்டப்படும் கருவி திமிலைன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. பலாமரப்பட்டையில் கட்டப்பட்டு, அதாவது செய்து விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி தான் திமிலை அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பறையை பாண்டில் எனவும் அழைப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. பறையை தப்பு என்று அழைப்பர். அப்போ பாண்டில் என்று அழைக்கப்படுவது சாலரா அப்படிங்கிற கருவி. அப்போ 3, 4 தவறு. அப்போ இதுக்கு சரியான விடை 1, 2 தான். அடுத்து பாருங்கள்,
காலம் கடந்த பெயரெச்சம், காலம் கடந்த பெயரெச்சம் நன்னூலில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். வினைத்தொகை, காலம் கடந்த பெயரெச்சமாக அழைக்கப்படுவது வினைத்தொகை, நன்னூலில் குறிப்பிட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், எது உம்மை தொகை? இங்கே பாருங்கள், அண்ணன் தம்பி மதுரை சென்றார் தேரும்பானும் மலர்க்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லாவே பண்ணோம், அண்ணனும் தம்பியும், இந்த என்ற சொல் மறைந்து வந்துருச்சுன்னா அது வந்து உம்மை தொகை அப்படின்னு பார்த்தோம். அப்போ பாருங்கள், அண்ணனும் தம்பியும், இதில் தான் என்ற சொல் மறைந்து வந்திருக்கு. இதில் தேரும் பாகனும் என்பது என்ற சொல் வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் அது எண்ணும்மை. இதில் உம்மை தொகை எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி. என்ற சொல் மறைந்து வந்ததுனால அண்ணன் தம்பி என்பது உம்மை தொகை. அடுத்து பாருங்கள், எது எந்த வேற்றுமை தொகை அப்படிங்கிறத நம்மளுக்கு பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை அப்படிங்கிறாங்க. இங்கே நல்லாவே இதை படிச்சுக்கணும். ஐயாள்கு இன்னது கண் அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பாடு மாதிரியே நம்ம படித்து வச்சுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ ஐயாள் கூ என்பது 4ஆம் வேற்றுமை. அப்போ பாருங்கள், 4ஆம் வேற்றுமை கூ. 5ஆம் வேற்றுமை பாருங்கள் இன், 5ஆம் வேற்றுமை இன். அடுத்து பாருங்கள், 6ஆம் வேற்றுமை என்ன கொடுத்துருக்காங்க, அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை கண், ஐயாளுக்கு இன்னது கண். இந்த அடிப்படையில் நீங்கள் அதை அப்படியே வரிசையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக விடையளிக்க முடியும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. முதல் வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமைக்கு வேற்றுமை உருபு கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், விட்டு விட்டு இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். இது விட்டு விட்டு என்பது அடுக்கு தொடர். அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாய் சேய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது உம்மை தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது சரிதான். தாயும் சேயும், என்ற எழுத்து மறைந்து வந்திருக்கனால தாயும் சேயும் என்பது சரிதான். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. இங்கே நம்மளுக்கு கேட்டுக்கிறது தவறானது தான் கேட்டிருக்காங்க. பார்த்துங்க, முறுக்கு மீசை வந்தார் என்பது நம்ம பார்த்துருப்போம். பொற்றொடி வந்தால், முறுக்கு மீசை வந்தால் என்பதெல்லாம் அன்மொழி தொகை அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வேற்றுமை தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தவறு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், கரும்பு தின்றான் என்பது வேற்றுமை தொகை. கரும்பு தின்றான் என்பது வேற்றுமை தொகை, இங்கே அன்மொழி தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 தவறு தான். வெண்குடை என்பது பண்பு தொகை, ஸ்டேட்மெண்ட் 4 கரெக்டு. அப்போ நம்மளுக்கு எது தவறு, முறுக்கு மீசை வந்தார் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் தவறு. கரும்பு தின்றான் என்பது அன்மொழி தொகை கொடுத்துருக்காங்க, அதனால் தவறு. அப்போ 2, 3 தவறு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1, 4 சரி. அப்போ எதுக்கு பாருங்கள், எது தவறுன்னு கேட்டதுனால 2, 3 தவறு தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்கள், தொடி இச்சொல்லின் பொருள் வளையல். தொடி இச்சொல்லின் பொருள் வளையல். புற்றொடி வந்தால் அப்படிங்கிறது அன்மொழி தொகை அப்படின்னு பார்த்தோம். அதில் தொடி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம், வளையல் என்று பார்த்தோம். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 5க்கான புதிய புத்தகத்திலிருந்து ஒரு வரி வினாவிடைய தெளிவான விளக்கத்தோடு பார்த்தாச்சு. ஸோ இது போன்று நீங்கள் வீடியோக்களை தொடர்ச்சியாக்கான அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கள் வந்து நீங்கள் படிக்க உங்களுக்கு நேரம் கிடைக்காதனாலும் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதே மாதிரியே வீட்டு இல்லத்தரசிகள் வந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஏதோ பணியில் இருக்கும்போது கூட நீங்கள் காதில் ஒரு ஹெட்ஃபோனை வச்சுட்டு இந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக பொதுத்தமிழ் பாடத்தில் 100க்கு 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு, வீட்டிலேருந்தே படிக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும், இது டெஸ்ட் பேஜ் நிறைய பேர் போடுவாங்க, அதாவது ஆல்ரெடி படித்தவங்க டெஸ்ட் பேஜ் போடுவாங்க. ஸோ இந்த வீடியோக்களை நீங்கள் 3 ஒவ்வொரு இயலுக்கும் வந்து நீங்கள் ஒவ்வொரு டேர்ம்ஸ் வச்சு வினாக்கள் உங்களுக்கு கேள்விகள் கேட்கும்போது இந்த வீடியோக்களை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் பேஜ் போட்டாவே கண்டிப்பாக தமிழில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். ஸோ வீடியோக்களை தொடர்ச்சியாக காணுங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.